உண்டாவதாக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மே மாதம் வாக்கு தத்த வசனத்தை நம்ம பார்க்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28வது அதிகாரம் 20வது வசனம். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். உயிர் தெளிந்த இயேசு சொன்ன ஒரு அருமையான அழகான வார்த்தை தம்முடைய சீசர்களை பார்த்து. பிரியமான தேவச்சனமே, நம்மளையும் பார்த்து அநேக மனுஷர்கள் சொல்லுவாங்க, நான் உன் கூடவே இருப்பேன், நான் உனக்காக உயிரையும் கொடுப்பேன், நான் உனக்கு என்னுடைய கிட்னியை கொடுப்பேன், அது கொடுப்பேன், இது கொடுப்பேன், நிறைய காரியம் சொல்லுவாங்க. ஆனால் செய்ய மாட்டாங்க. இந்த இடத்துல ஆண்டவர் தம்முடைய சீசர்களுக்கு வாக்கு தத்தம் பண்ணுறார், நான் கூட இருப்பேன் என்று. அப்படியே தேவன் அவர்களோடு கூட இருந்தார். ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்னார் 15:1, ஆபிரகாம் நீ பயப்படாத, நான் உன் கூட இருப்பேன். ஆண்டவர் ஈசாக்கை பார்த்து சொன்னாலும், ஈசாக் நீ பயப்படாத, நான் உன் கூட இருப்பேன். ஆண்டவர் யாக்கோபை பார்த்து சொன்னாலும், யாக்கோப் நீ பயப்படாத, நான் உன் கூட இருப்பேன். இன்றைக்கு இந்த மே மாதத்தில் தேவன் உங்களை பார்த்து சொல்கிறார், நான் உன் கூட இருப்பேன் என்று தேவன் சொல்கிறார். நீங்கள் நிறைய பாவம் செஞ்சுருக்கிறீங்களா? பயப்படாதீங்க, தேவன் உங்களை விட்டு விலக மாட்டார். இன்றைக்கி நீங்கள் மனம் திரும்பி ஆண்டவரோட ஒப்புரவாகுங்க. சமாதானத்தின் தேவன் உங்களோடு கூட இருந்து இந்த மாதம் உங்களை உயர்த்தி உங்களை மகிமைப்படுத்தி ஆசீர்வதிப்பார். ஆபிரகாம் ஈசாக் யாக்கோபை உயர்த்தின தேவன் உங்களையும் உயர்த்தி மகிமைப்படும். இந்த மாதம் உங்களோடவே கூட இருந்து ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாம். அன்பான ஆண்டவரே, இந்த மே மாதம் வார்த்தை கேட்ட அனைத்து பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து பெரிய காரியங்களோட வாழ்க்கையிலே காண செய்யும்படியாக இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.